நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். நீங்களா கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலனா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் வெறும் 8 வரலையும் தான் நம்ம தியானிச்சிருக்கிறோம். 8 வசனம் வரலையும் தான் நம்ம தியானிச்சிருக்கோம். அதுவே முடிக்க முடியல இல்லைங்களா? நம்ம இந்த ஒரு அதிகாரத்தையே பல பாகங்களா பல பார்ட்டாக தான் பார்க்க முடியும் மாதிரி இருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மத்தேயு 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அல்லேலூயா, ஆமீன். இது ரொம்ப 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 முக்கியங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு. இந்த சமாதானம் பண்றவங்க தேவனுடைய பிள்ளைகள். அப்ப சமாதானம் பண்ணாதவங்க யாரோட பிள்ளை? கேள்வி வருதாங்க. கண்ண முடின்னு சொல்ல முடியும், பிசாசு பிள்ளைங்கன்ட்டு. அல்லேலூயா, ஆமே. உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்திலேயோ இருக்கலாம், ஊழியத்தில் இருக்கலாம், இல்லை வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம். பொதுவாக எல்லா இடத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஒருத்தர் 2 பேருக்குள்ள ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும். அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, தாய் தகப்பன் பிள்ளைகள் நடுவில், கணவன் மனைவி நடுவில், ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் இல்லைங்களா? மேனேஜர், தொழிலாளிகள், ஊழியர்கள், விசுவாசிகள், இது மாதிரி எல்லாரையுமே நம்ம அக்கம் பக்கம், சொந்தம் பந்தம் இல்லைங்களா? எல்லாரையுமே நம்ம பொதுவாக நம்ம பார்க்கலாங்க. அதாவது விரோதம் இருக்காது. பொதுவா தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதம் இருக்காது. எனக்கு தெரிஞ்ச அளவு சில வருத்தங்கள் இருக்கலாம், சில கஷ்டங்கள் இருக்கலாம், சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாமே தவிர அவங்கள குறித்த விரோதம் இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. உலகத்தார் மாதிரி உண்மையா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன், விரோதம் இருக்காது. அப்படி விரோதம், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் விரோதிக்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பா தேவனுடைய பிள்ளைகளும் கிடையாது, அந்த ரட்சிப்பு உண்மையான ரட்சிப்பும் கிடையாது. ஒரு 2 பேருக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஒரு வருத்தம் இருக்கலாம், அதனால 2 பேரும் பேசாம இருக்கலாம். இல்லைன்னா அவங்க வரும்போது இவங்க போயிடுவாங்க, இவங்க வரும்போது அவங்க போயிடுவாங்க, அப்படி இருக்கலாம். அப்படி இருக்கிறது தெரிஞ்சு 3வது நபர் ஒருத்தர் வருவாங்க. என்ன பண்ணுவாங்க, யாரு மேல இவங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடுதோ அவங்கள பத்தி இன்னும் தப்பா, உன்னை இன்னும் இப்படி செஞ்சான், இன்னும் அப்படி பண்ணான், இப்படி அவன் சொன்னான், நீ விட்டு தராத, உன் உரிமையை விடாத, உன் ரைட்ஸ் விடாத, அப்படி சொல்லி தருவாங்க. அப்ப கொஞ்சமா இருக்கிற கருத்து வேறுபாடு என்ன ஆகும், அதிகமாகி அது வைராக்கியமா மாறும். அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஆப்போசிட் ஆள்கிட்டே பேசுவாங்க. நீ விட்டு தராத, உன் உரிமை நீ விடாத, அவன் அப்படியெல்லாம் சொல்லியிருக்க கூடாதுப்பா, அவன் அப்படியெல்லாம் செஞ்சிருக்க கூடாதுப்பா, நீ எவ்வளோ நல்லவன், நீ எவ்வளோ நல்லவன், அவன் இப்படியெல்லாம் உனக்கு துரோகம் பண்ணுவான், அப்படியெல்லாம் செய்வான்ட்டு நினைச்சு கூட பார்க்கலப்பா அப்படின்னு போய் அங்க சொல்லுவாங்க ஆப்போசிட் ஆளுகிட்ட. அப்ப என்ன ஆகும், அவங்க கிட்ட இருக்கிற கருத்து வேறுபாடு இன்னும் அதிகமாகும். நீ தான் நம்புற, உனக்கு தான் அன்பு இருக்கு, அவனுக்கு இல்ல அன்பு, நீ தான் நம்புற, அவங்க ஒன்னும் நம்புறது இல்ல. இப்படி என்ன பண்ணுவாங்க, குடும்பத்துல வீட்டுல இருக்கிறவங்களும் சொல்லி தருவாங்க. அது மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், இல்ல அப்பா அம்மா இருக்கலாம், பிள்ளைங்களா இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம், அக்கா தங்கச்சியா இருக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது என்ன ஆகும், விரிசல் அதிகமாகும், கோபம் அதிகமாகும், பார்க்காம போவாங்க. இப்படி யாரு செய்யறாங்களோ, இருக்கிற கோபத்தையும் கருத்து வேறுபாடையும் அதிகமா பண்ணி பிரிக்கிறாங்களோ அவங்க தான் பிசாசு பிள்ளைகள் இல்லையா? கொஞ்சமா இருந்தது அதிகமாக்கி பிரிச்சுட்டாங்கல்ல, அது பிசாசு பிள்ளை. வேதத்துல சொல்ற சமாதானம் செய்யற பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிரிஞ்சிருக்கிறவங்கள பருப்பா, நீ பண்ணத்தாம்பா தப்பு, உண்டுதான் தப்பு, என்ன இருந்தாலும் நீ அதை சொல்லியிருக்க கூடாது, அவங்ககிட்டே தப்பு இருந்தாலும் இதை நீ செஞ்சிருக்க கூடாது, நீ முந்துதான் தப்பு,
நீ தான் போய் மன்னிப்பு கேட்கணும். போ, சின்னவனா இருந்தாலும் தாழ்ந்து போ. நீ சின்னவளா இருந்தாலும் என்ன பண்ணு, பெருந்தன்மையா நடந்துக்கோ. நீ பெரியவனா இருந்தாலும் தாழ்ந்து போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவங்க தவற்ற உணர்த்து வைப்பாங்க. நீ இப்படி பேசியிருக்க கூடாது, நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது, நீ இப்படி சொல்லியிருக்க கூடாது. மற்றவங்களை பத்தி பார்க்காத, உன்னை பத்தி நீ பாரு, உன் தவற பாரு, கர்த்தர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஒன்று சேர்க்குறாங்க இல்லையா. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வேறுபாடு போய் சமாதானம் வருது பாரு, அதுதான் தேவனுடைய பிள்ளைகள். அவங்க தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அவங்களுக்கு விசேஷித்த பரலோக ராஜ்யத்துல பங்கு உண்டு. நான் சொன்னேன்ல, தேவ ஜனம் ஒரு கூட்டம், தேவ பிள்ளைகள் ஒரு கூட்டம், மணவாட்டிகள் ஒரு கூட்டம், மனைவி ஒரு கூட்டம் அப்படின்னு பரலோகத்துல 4 கேட்டகரி இருக்கு. 4 வகை அவங்க ஸ்தானம் இருக்கு பரலோகத்துல. மொத்தமா பரலோகத்துல போறவங்களுக்கு எல்லாருக்கும் மொத்தமா ஒன்னா எல்லாம் நடக்கும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். இங்க பூமியில நமக்கு சமாதானம் பண்ணி ஒற்றுமையா இருக்கணும்னு ஆசைப்பட்டு சமாதானமா வழி நடத்துற பிள்ளைகளுக்கு பரலோகத்துல என்ன கிடைக்கும் பட்டம்? தேவனுடைய பிள்ளைகள். பரலோகத்திலையும் தேவனுடைய பிள்ளைக்குரிய ஸ்தானம் கிடைக்கும், உரிமை சொத்து கிடைக்கும். இந்த பூமியிலையும் தேவனுடைய பிள்ளைகள் என்ற பெயர் கிடைக்கும். பார்த்த உடனே தெரியும் இவங்க தேவனுடைய பிள்ளைங்க, இவங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடி கொடி சூத்திரம். நம்ம கசப்பையும் கருத்து வேறுபாடுகளையும் பயன்படுத்தி குடும்பத்தை பிரித்து, உறவுகளை பிரித்து தனியாக வச்சுன்னு என்னங்க பண்ண போகிறோம்? பிசாசு புள்ளியாக இருந்தா, பிசாசு புள்ள மாதிரி பூமியில் விரோதிச்சு பிரித்து தனியாக வச்சுட்டு பரலோகத்தில் போக முடியாத பிசாசு பிள்ளையா போயிட்டு நரகம் போகிறதுக்காக நம்ம ரட்சிக்கப்பட்டோம் பூமியில். யாருக்காவது இதை மாதிரி தப்பா சொல்லி உங்களால் பிரிவு வந்துருந்தா போய் தயவு செஞ்சு தைரியமாக போயிட்டு பொய் சொல்ல இருக்கிற தைரியம் உண்மை சொல்லவும் இருக்கணும். நீ பொய் சொல்லி ஒருத்தரை பிரிச்சிருந்தாக்கா தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, உண்மையை தைரியமா சொல்லி தேவ பிள்ளைய மாற பாருங்க. அல்லேலூயா. ஆமேன். அப்படி இல்லைன்னா இந்த பூமியில தேவனுடைய பிள்ளைங்க என்ற அடையாளத்தோட வாழ்ந்துட்டு பரலோகத்துல போய் போ பிசாசு பிள்ளைய போ அப்படின்னு கர்த்தர் சொல்றதுக்காக நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா. ஆமேன். அப்ப நம்ம சமாதானம் பண்ணணும் ஒருத்தரை, நம்மளும் சமாதானமா இருக்கணும், மற்றவங்களையும் நம்ம சமாதானப்படுத்தணும். அல்லேலூயா. ஆமென். உண்மையாவே அவங்க தப்பு செஞ்சு எவ்வளோ சமாதானம் பண்ணாலும் அவங்க சமாதானம் பண்ண வராம, அவங்க மன்னிக்காம, அவங்க விரோதமா இருந்தாங்கன்னா அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கள விட்டு நம்ம தூரம் போகலாம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இருதயத்துல கசப்பு இல்லாம இருதயத்துல விரோதிக்காம என்ன பண்ணலாம், அவங்கள விட்டு நம்ம தூரம் இருக்கலாம். அவங்கள தூரப்படுத்தலாம், இல்லை நம்ம தூரம் இருக்கலாம். அல்லேலூயா. ஆமென். அது தப்பு இல்லை, பிரிஞ்சிருது சமாதானமா பிரிஞ்சிருது நல்லது. ஆனா அவங்கள குறித்த கசப்போ விரோதமோ நம்ம இருதயத்துல இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா. ஆமென். இருதயத்துல எளிமை உள்ளவர்களுக்கும் பரலோக ராஜ்யம் உண்டு. அதே மாதிரி நீதியினால துன்பப்படுறாங்கல்ல அவங்களுக்கும் பரலோக ராஜ்யம் உண்டு. அல்லேலூயா. அவங்க உண்மையாவே நீதி செய்வாங்க, ஆனா அவங்கள என்ன பண்ணுவாங்க, தப்பா பேசுவாங்க. அவங்க நீதியை சந்தேகப்படுவாங்க, அவங்கள டவுட் படுவாங்க, இவங்க நீதியா இல்லைன்னு நினைப்பாங்க. புரியுதுங்களா? அதனால ரொம்ப துன்பப்படுவாங்க. இவங்க செய்யாத தப்ப செஞ்சுதான் நினைப்பாங்க. நம்ம நீதியா நடந்தாலும் இவங்க நீதியா இல்லை, இவங்க நமக்கு துரோகம் பண்றாங்க, இவங்க நமக்கு என்ன பண்றாங்க, உண்மையா இல்லை
அப்படின்னு நம்மளை குறித்து தப்பாக நினைக்கிறாங்கல்ல, அதனால் நம்மளை காயப்படுத்துவாங்க, அதனால் அவங்க அன்பை நமக்கு காமிக்க மாட்டாங்க, அதனால் அவங்க நன்மையை நமக்கு செய்ய மாட்டாங்க. அதை மாதிரி துன்பப்படுறவங்களுக்கு பரலோக ராஜ்யம் நிச்சயம் உண்டு. எவ்வளோ துன்பம் வரட்டும், கஷ்டம் வரட்டும், ஏன்னா எந்த லாபத்துக்காகவும் நான் என்ன பண்ண மாட்டேன், என் நீதியை விட மாட்டேன். என்ன தப்பாக நினச்சிக்கிறீங்களா, நினச்சிக்கோங்க, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதியில் நடக்கிறாங்கல்ல, அவங்க பரலோக ராஜ்யம் அவங்களுக்கு. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அல்லேலூயா, ஆமென். அதுக்காக கர்த்தருக்கு கொடி கொடி ஸ்தோத்திரம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். ஏசப்பா நிமித்தம், அவருடைய நாமத்து நிமித்தம் நமக்கு வர துன்பங்கள், அதாவது பொய்யா சொல்லணும், நிஜமா தப்பு செஞ்சு சொல்லக்கூடாது. நம்ம தப்பே செய்யாம என்ன பண்ணணும், நம்மள பொய்யா சொல்லணும். ஏசப்பாவோட நாமத்து நிமித்தம் நம்மள என்ன பண்ணுவாங்க, கஷ்டத்தை கொடுப்பாங்க, கவலையை கொடுப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க, நிந்தையா செய்வாங்க. சாமி சாமின்றல, சாமியே உனக்கு எல்லாம் செய்யட்டும், நான் சொல்கிறத தான் கேட்கணும், ஏசு சாமியை விட்டுடு, என்ன நான் சொல்கிறத கேளு, அப்போ நான் உனக்கு எல்லாத்தையும் செய்கிறேன், உனக்கு ஏசு சாமி தான் முக்கியம் அப்படின்னா ஏசு சாமியை உன்னை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம் அப்படி சொல்லுவாங்க. இந்த அனுபவம் எனக்கு நிறைய உண்டு. ஏசப்பா எப்போ நான் ஏற்றுக்கிட்டனோ அப்போலேருந்து இப்போ வரலையும் இந்த அனுபவம் எனக்கு உண்டு. அப்படின்னா நான் படிக்கும் போது கூட என்னை எதுலையும் சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த விளையாட்டெல்லாம் என்னவா இருக்கும், சினிமா பாட்டு பாடுறதா இருக்கும், சில சமயத்தில் நம்மளே போக முடியாமல் இருக்கும். இதெல்லாம் கர்த்தர் நிமித்தம் நமக்கு வர கஷ்டங்கள். அது மாத்திரம் இல்லாமல் நம்மளை பொய்யா சொல்லுவாங்க. ஏன் முன்னாடியே நான் இருக்கும்போது என்ன வச்சுக்கிட்டு நான் இதை மாதிரியெல்லாம் தப்பு செஞ்சேன், சாமி பேரை சொல்லி நான் இந்த தப்பெல்லாம் செஞ்சேன், இது மாதிரியெல்லாம் ஆலயத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஆலயத்துக்கு போகாத தப்பு செஞ்சேன், அப்படி ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஊழியத்துக்கு போகாத போய் தப்பு செஞ்சேன், அப்படியெல்லாம் ஏன் முன்னாடியே என்ன வச்சுக்கினே மற்றவங்கிட்ட சொல்லுவாங்க. அந்த டைம்லலாம் நான் எதுவுமே பேச மாட்டேன். பொய் சொல்கிறாங்க என்னை பற்றி அப்படின்னு சொல்லவே போக மாட்டேன். அமைதியாக கேட்டுட்டு போயிட்டு, இன்னும் உண்மை அறியணுமே இயேசுவே, இன்னும் உம்மில் வளரணுமே, உம் அன்பினை உம் புதுமையை இன்னும் அதிகமாய் அறிந்து உம்மை துதிக்கணுமே. அப்படியே போயிட்டு உள்ள பாட்டு பாடுவேன். இப்போ வரலையும் என்னுடைய வாழ்நாளில் இப்போ வரலையும் நடக்கிற உண்மைகள் இது. அதுக்கெல்லாம் கவலையே பட மாட்டேன், சந்தோஷம். அதுவே அவங்களுக்கு வேதனையாக இருக்கும். நம்ம என்ன சொன்னாலும் எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் சந்தோஷமாக இருக்காளே, சந்தோஷமாக ஊழியம் செய்கிறாளே அப்படின்னு அவங்களுக்கு அதுவே அவங்க தலையில் நெருப்பு கொட்டுற மாதிரி இருக்கும். அல்லேலூயா, ஆமென். ஆமாங்க, நம்மளை பொய்யா சொல்லணும், நம்ம செய்கிற தப்பை சொல்லக்கூடாது, நம்ம உண்மையாக இருந்து நம்மளை பொய் சொல்லணும், நம்ம பரிசுத்தமாக இருந்து நம்மளை பொய் சொல்லணும், நம்ம நீதியிலிருந்து நம்மளை பொய் சொல்லணும், நம்ம சத்தியமாக நடந்து நம்மளை பொய் சொல்லணும். அது நமக்கு அவ்வளோ பாக்கியம். பரலோகத்தில் உங்க பலன் மிகுதியாக இருக்கும். அப்படின்னா ஏசப்பா சொல்றாங்கல்ல, அந்த ஒரு தாளந்தவங்கிட்ட இருந்து வாங்கி 10 தாளந்தவங்கிட்ட கொடு அப்படி சொல்லுவார்ல, அதான் மாதிரி நமக்கு மிகுந்த பலன் கிடைக்கும் பரலோகத்துல. கர்த்தரால வர தீமையும் பொய்யா சொல்ற வார்த்தைகளையும் அடிகளும் இதெல்லாம் நம்மளுக்கு நடக்கும்போது நம்ம அதுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது.
ஏன்னா அவங்க பொய் சொல்றது அவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. தெரிஞ்சு நம்ம முன்னாடி நம்மள தப்பா சொன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்கள புரியுதுங்களா உங்களுக்கு? கர்த்தர் அவங்களுக்கும் தெரியுது பொய் சொல்றாங்கன்னு, கர்த்தருக்கும் தெரியுது பொய் சொல்றாங்கன்னு. அப்ப வேதமும் தெரியுது நம்மளுக்கு பொய்யா சொல்லுவாங்க. அப்ப நீ என்ன பண்ணணும்? சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. அது உங்களுக்கு பாக்கியமா இருக்கும். அது மட்டும் இல்ல, பரலோகத்துல உங்க பலன் மிகுதியா இருக்கும்னு கர்த்தர் நம்மளுக்கு ஆல்ரெடி வேதத்துல சொல்லி கொடுத்துருக்கிறாருல. சொன்ன மாதிரியே தானே இங்க நம்மள பொய்யா சொல்றாங்க. அதுவும் நம்மளை பத்தி உண்மை, நம்மளை பத்தி பொய்யா தான் சொல்றாங்கன்னு நம்ம ஏன் முன்னாடியே சொல்லுவாங்க, பின்னாடியும் சொல்லுவாங்க, என்ன வச்சுட்டு சொல்லுவாங்க. நான் அமைதியா இருப்பேன். அப்ப என்ன நினைப்பாங்க பாக்குறவங்க? இவன் தப்பு செய்யலன்னா இப்படி அமைதியா இருப்பாளா? அவளை வச்சுட்டு தானே உண்மையை சொல்றான் அவன். அவ முன்னாடியே தானே அவ செஞ்சதெல்லாம் சொல்றான். அப்போ அவ இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே, அமைதியா இருக்கால. அப்ப இவ செய்யாம அவன் சொல்லுவானா, அவ சொல்லுவாளா அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் அனுபவம் நிறைய உண்டு எனக்கு. ஆனா எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்ம மேல சொன்ன பொய்யெல்லாம் பொய் அப்படின்னு கர்த்தர் கண்டிப்பா நிரூபிப்பாரு. என் வாழ்க்கையில் அது மாதிரி அநேக முறை என் மேல பொய்யா சொன்னது, எல்லா இடத்துலையும் பொய் தான் சொன்னாங்கன்ட்டு யாரு நம்மள பொய்யா சொன்னாங்களோ அவங்க மூலியமே அதை என்ன பண்ண வச்சிருக்கிறாரு, நான் சொன்னது பொய்ன்னு சொல்ல வச்சிருக்காரு. அல்லேலூயா. அந்த அனுபவம் எனக்கு உண்டு. அதனால தேவனுடைய பிள்ளைகள் உங்களை பத்தி எதனா தப்பா சொல்றாங்களா, இல்ல ரீசனே இல்லாம உங்களை தப்பா நினைச்சுக்கிறாங்களா, ஆதாரமே இல்லாம இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு பிசாசு கொடுக்குற நினைவுக்கு, எண்ணத்துக்கு, சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்து உங்களை தப்பா நினைக்கிறாங்களா, கவலையே படாதீங்க. நம்ம தேவன் எல்லாவற்றையும் காண்கிறவர். அவர் முன்னாடி எதுவும் மறைவானது இல்லை. மனுஷங்கிட்ட ஏதோ ஒன்னாலும் மறைக்கலாம், கர்த்தர்கிட்ட மறைக்க முடியுமா? மனுஷங்கிட்ட கெட்ட பேர் வாங்கினா வாங்கிக்கிங்க, பரவாயில்ல. ஆனா ஏசப்பா முன்னாடி வெக்கப்பட்டு தலை குனிஞ்சி இருக்க கூடாதுல்ல நம்ம. அல்லேலூயா. ஆமே. கர்த்தர் பார்த்துப்பாங்க. ஏசப்பால நமக்கு வர வேதனை, கஷ்டம், அடி, வேதனை, அவமானம், நிந்தை எல்லாம் பொய்யா சொன்னா சந்தோஷப்பட்டு களி கொடுங்க. எப்படிங்க செய்யாத காரியத்தை செஞ்சேன்னு சொன்னா எப்படிங்க எல்லாரும் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்துனதுக்கு அப்புறம் நான் எப்படிங்க ரோட்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க என்ன அப்படின்னு நினைக்கிறீங்களா? நினைக்கவே நினைக்காதீங்க. எந்த மனுஷன் என்ன நினைச்சு என்ன ஆக போகுது? அல்லேலூயா. ஆனா நம்ம நீதி ஒரு நாள் கண்டிப்பா கர்த்தர் பட்ட பகலை போல வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாரு. அல்லேலூயா. ஆமென். அதனால தேவனுடைய பிள்ளைகள் உங்களை பத்தி தப்பா சொல்றாங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா அதை நிரூபிக்க போகாதீங்க. நான் அப்படி செய்யல அப்படி நிரூபிக்க போகாதீங்க. அமைதியா இருந்துருங்க. கர்த்தர் எல்லாம் பார்த்துப்பாங்க. சந்தோஷமா இருங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் ஏசப்பா சொல்லிக்கிறாரு. பொய்யா சொன்னா, ஆனா அது பொய்யா இருக்கணும். உங்களை பத்தி சொல்றதெல்லாம் பொய்யா இருக்கணும். உங்களை பத்தி நினைக்கிறதெல்லாம் பொய்யா இருக்கணும். அப்ப நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறும் போது நமக்கு பரலோகத்துல மிகுந்த பலன் கிடைக்கும். அல்லேலூயா. ஆமென். அது நமக்கு நிரந்தரமாக இருக்கும். அது மாத்திரம் இல்ல, யாரு நம்மள பொய்யா சொன்னாங்களோ, யாரு நம்மள தப்பா நினைச்சாங்களோ அவங்க கிட்ட கர்த்தர் நமக்காக பரிந்து பேசுவாங்க. அவங்க தவற்ற அவங்கள உணர செய்வார் கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். அடுத்தது நம்ம பார்க்க போறது, நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க. உப்பு சாரமற்று போனா எதனால சாரமாக்கப்படும் அப்படின்னு ஏசப்பா ஒரு கேள்வி கேட்டுட்டு என்ன சொல்றாங்க, திரும்ப சாரமாக்கப்படுமா? கீழே கொண்டு கொட்டுறதுக்கும் மனிதன் மிதிக்கிறதுக்கும் தான் உதவும் அது அப்படி சொல்றாங்க. அடுத்தது, நீங்க என்னப்பா இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீங்க. யாராவது வெளிச்சத்தை போயிட்டு மூடி மறைக்க முடியுமா? கட்டளை அடியில் கொண்டு போய் வைப்பாங்களா? புத்தி இருக்கிறவங்க செய்வாங்களா அதை? அல்லேலூயா. ஆமென். இது 14 5:14
இல்லையா? 13 உப்பாக இருக்கணும். உப்பு சாறு மட்டும் போயிட்டாக்கா அதை என்ன பண்ண முடியும்? எதுக்கும் உதவாது. கொண்மை கீழே கொட்டவும் மனுஷனால மிதிக்க தான் முடியும். அது திரும்ப சாரமாக்கப்படுமா அப்படின்னு கேட்குறாரா? அடுத்தது 14 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. அதாவது ஒரு மலை மேலே ஒரு வெளிச்சம் வைக்கிறாங்கன்னா அது என்ன எல்லாருக்கும் தெரியும்ல, அதை போயிட்டு மறைக்க முடியுமா? முடியாது. அது மாத்திரம் இல்லாமல் வீட்டில் இருக்கிற விளக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? மேலே தான் வைப்போம். ஒரு ரூமுக்கு தெரிகிற மாதிரி, வீட்டுக்கு தெரிகிற மாதிரி தானே நம்ம ஒரு லைட்டு பல்போ லைட்டோ வைக்கவும். எல்லாம் என்ன பண்ணுறோம்? நம்ம டியூப் லைட்டு, விளக்கு இதெல்லாம் என்ன பண்ணுவோம்? நம்ம ரூமு ஃபுல்லாக தெரிகிற மாதிரி, வீடு ஃபுல்லாக தெரிகிற மாதிரி என்ன பண்ணுவோம்? மேலே வைப்போம் தானே. நம்ம யாராவது கொண்டு கட்டில் அடியில், சோஃபா அடியிலையா கொண்டு வைப்போம்? புத்தி இருக்கிறவங்க அதை செய்வாங்களா? அது மட்டும் இல்லை, அதை அப்படி மறைக்கணும்னு நினைச்சாலும், உங்க வெளிச்சத்தை மறைக்கணும்னு சில மனிதர்கள் பிளான் பண்ணாலும், சாத்தான் சூழ்ச்சி செஞ்சாலும் அது மறைஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா, ஆமேன், அல்லேலூயா. மறைக்க முடியாது. நீங்க வெளிச்சமா அப்படின்னா இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த சொல்லிட்டு நீங்க இப்படி இருந்தா நீங்க பாக்கியவான்களால் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லுவார்ல. அது எல்லாமே என்னன்னா சாரமுள்ள உப்பு, சுவையான உப்பு. அதெல்லாம் என்ன அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற ஒளி, வெளிச்சம். இந்த பாக்கியம் இல்லாததெல்லாம் இப்ப கர்த்தர் சொன்னாங்கல்ல, இதெல்லாம் நம்ம கிட்ட இல்லாம இருந்தாக்கா, அதாவது ஆவில எளிமை இல்லைனா, கர்த்தருக்காக துயரப்படலைனா, சாந்த குணம் இல்லாம இருந்தா, நீதியில பசிதாகம் இல்லாம இருந்தா, இரக்கம் இல்லாம இருந்தா, சமாதானம் பண்ணாதவங்களா இருந்தா, நீதி நிமித்தம் துன்பப்படாதவங்களா இருந்தா, கர்த்தருக்காக வர வேதனைகளை அவமானங்களை சகிக்காம இருந்தாக்கா, நமக்குள்ள இருக்கிற அந்த சுவையுள்ள உப்புத்தன்மை நம்ம கிட்ட இருந்து போயிடும். நம்ம யாருக்கும் யூஸ் இல்லாம உதவி இல்லாம இருப்போம். அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது, இல்லைங்களா? எவ்வளவு விதவிதமா சாப்பாடு செஞ்சாலும் அதுல சுவையான உப்பு இல்லைன்னா நம்ம அதை சாப்பிடுவோமா? இல்லைங்களா? அதனுடைய டேஸ்ட், நம்ம கிட்ட அந்த டேஸ்ட் இருக்கணும், அந்த சுவை இருக்கணும், அந்த ஒளி இருக்கணும் நம்ம கிட்ட. இதெல்லாம் இல்லாம இருந்தா நம்ம கிட்ட ஒளி இல்லாத இருள்ல இருக்கிறதுக்கு அர்த்தம் சமம். அப்ப இந்த கர்த்தர் நமக்கு சொன்ன இந்த பாக்கியம் 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 எல்லாவற்றிலும் நம்ம தன்னை உப்பா இருந்து ஒளியா இருந்தா மட்டும்தான் மற்றவங்களை நம்ம ரட்சிப்புக்குள்ளாக நடத்த முடியும். மற்றவங்களை இருள்ல இருந்து கர்த்தரை காண்பிக்க முடியும். மற்றவங்களை துக்கத்துல துயரத்துல இருக்கிறவங்களுக்கு கர்த்தரை காண்பித்து அவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு நன்மையா இருக்க முடியும். நமக்குள்ள இந்த உப்பா இருக்கிற இந்த பாக்கியமும், இந்த சுவையும், ஒளியா இருக்கிற இந்த தன்மையும் நம்ம கிட்ட இருந்து போகும்போது நம்ம மற்றவங்களை ரட்சிப்புகளாக நடத்த முடியாது, நம்மளும் ரட்சிப்புகளாக நிலை நிற்க முடியாது. அல்லேலூயா. அதுக்காக நம்ம ரட்சிக்கப்பட்டோம், அதுக்காக கர்த்தர் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அல்லேலூயா, ஆமே. நம்ம உப்பு உள்ள நல்ல சுவையாகவும் இந்த உலகத்தில் நல்ல ஒளியாகவும் இருந்து ஏசப்பா அன்பை உலகத்துக்கு எடுத்து காண்பிச்சு ரட்சிப்புக்குள்ளாக அநேகரை வழி நடத்தணும். நம்மளில் இருக்கிற தேவனுடைய அன்பு, தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய நீதி நம்மளில் காணப்படும் போது நம்மளில் இருக்கிற அந்த சமாதானம், தேவ சமாதானம், நம்ம கிட்ட தேவ சமாதானம் இருந்தாதான் நம்ம மற்றவங்களுக்கு சமாதானமாக இருக்க முடியும். அல்லேலூயா, ஆமென். விலையில்லாத ரட்சிப்பை நம்ம அசட்டை பண்ண விடக்கூடாது. அல்லேலூயா. திரும்ப சொல்கிறேன், நான் மத்தேயு 5, 6, 7 இந்த 3 அதிகாரமும்
இதில் நமக்கு நம்ம உடம்புல ஓடுற நாடி உயிர் துடிப்பு மாதிரி, நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் மாதிரி இதெல்லாம். அல்லேலூயா. அதனால கவனமாக இன்னும் ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லித்தராங்கன்னு பார்த்து அதன்படி கேட்டு அதனுடைய பலனெல்லாம் பாக்கியத்தெல்லாம் நம்ம பெற்றுக்கணும். அல்லேலூயா. ஆமேன். அதுக்கு ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. ஆமேன். நம்ம வருகை ஆயத்தமாக இருப்போம், மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷ சமாதானம் நம்மோட தேவ பிள்ளைகளோட ஏசப்பா வரவர்களையும் இருப்பதாக. ஆமேன். பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு.